Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல virtual function பற்றி. ஸோ virtual function வந்து ஒரு கிளாஸில் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குங்க, கிளாஸ் A, கிளாஸ் B. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம virtual-ஆ டிஃபைன் பண்ணுறோம். ஸோ பேஸ் கிளாஸில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து virtual-ஆ டிஃபைன் பண்ணுவோம். டெரைவ்ட் கிளாஸில் வந்து நார்மல் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே virtual void display, அதுக்கப்புறம் சி அவுட், இதில் வந்து பேஸ் கிளாஸ் இஸ் இன்வோக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து டெரைவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஏங்கிற கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணுறோம், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், சி அவுட் டெரைவ் கிளாஸ் இஸ் இன்வோக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து வர்ச்சுவலாக நம்ம டிஃபைன் பண்ண இந்த கிளாஸ் வந்து இன்வோக் ஆகாது, இந்த டிஸ்பிளே நார்மல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் கிளாஸ் பி. ஸோ இதுதான் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி ஆப்ஜெக்ட் த்ரூவாக நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது, டெரைவ் கிளாஸ் ஒன்று இருக்குது. பேஸ் கிளாஸில் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வர்ச்சுவலாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், சில கோட்ஸ் இங்கே கொடுத்துருவோம். டெரைவ்க்குள்ளே வந்து பப்ளிக் பேஸ் கொடுத்துட்டு வாய்ட் பிரிண்ட். ஸோ இங்கே வர்ச்சுவல் கிடையாது, வாய்ட் பிரிண்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து பேஸ் கிளாஸில் வர்ச்சுவலாக இருக்குது, டெரைவ் கிளாஸில் வந்து நார்மல் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ மெயினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெரைவ்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், டெரைவ்ட் 1. அடுத்து பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், ஸ்டார் சிம்பிள் போட்டு பேஸ் 1 இஸ் ஈக்குவல் டு அந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா டெரைவ்ட் ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ அட்ரஸை ஸ்டோர் பண்ணுச்சுன்னா இந்த பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும்னா டெரைவ் கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பேஸ் 1 பிரிண்ட் அப்படின்னு இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா டெரைவ் கிளாஸோட பிரிண்ட் மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஏன்னா பேஸ் கிளாஸோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து வர்ச்சுவலாக இருக்குது. ஸோ ஒரு வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா சில ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அது வந்து ஒரு 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 ஃபங்க்ஷனை வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து எப்போவுமே பப்ளிக்காக தான் வந்து டிக்ளேர் பண்ண முடியும், ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ண முடியாது. அதே மாதிரி வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா பாயிண்டர் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ் டைப்பை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். டைரெக்டாக நார்மல் ஆப்ஜெக்ட் வச்சு இல்லாமல் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வச்சு, பேஸ் கிளாஸோட பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இது வச்சு தான் நம்மளுக்கு ரன் டைம் பாலிமார்ஃபிசம் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இப்போ நம்ம போன ப்ரோக்ராமில், இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தோம். பேஸ் கிளாஸோட பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம டெரைவ் கிளாஸோட அந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு பேஸ் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷனை வர்ச்சுவலாக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது டெரைவ் கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷனை வந்து பேஸ் கிளாஸோட பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம முக்கியமான சில ரூல்ஸாக வர்ச்சுவல் ஃபங்க்ஷனோட ரூல்ஸாக நம்ம பார்த்தோம். ஸோ ரூல்ஸ் வந்து என்னென்னா முக்கியமான ரூல்ஸ், வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் எப்போவுமே பப்ளிக்காக தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அது ஸ்டாட்டிக்காகவும் இருக்காது, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக நம்ம இதை வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.